நல்ல சூப்பரான சொய்யும் பார்த்திங்கன்னா ஒரு சுலபமான முறையில் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு பாருங்கள், நான் ஒரு கப் அளவுக்கு கழுவி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பை. அதை வந்து குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அது வெந்து நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாருக்கு அந்த பருப்பை மட்டும் எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் வச்சுருக்கேன். அதை பாதி அளவுக்கு போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான சைஸ்க்கு பால் மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கு மேல் மாவுக்கு பாருங்கள், ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுக்கலாம் இந்த பால்ஸை எடுத்து முக்கி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு மிதமான தீயில வச்ச சூப்பரான டேஸ்ட்டான நம்ம சொய்யம் ரெடிங்க.